தோழர்களுக்கு வணக்கம். தீண்டாமை விஷயத்தில் காங்கிரஸை தொடர்ந்து விமர்சித்து வந்தார் பெரியார். குடியரசு 28/7/1935 தலையங்கம் ஒன்று. இதில் புதிய துணை கோணத்தை காட்டுகிறது. அன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்ற பேச்செல்லாம் எத்தகைய மனிதர் பேசியிருக்கார் என்பதை நோக்கம் பாருங்கள். சங்கராச்சார் என்னும் பார்ப்பனனுக்கும் பறையனுக்கும் பிறவியிலேயே சரீரத்தில் இரத்த பேதம் இருக்கிறது என்றும், பறையன் இரத்தத்தையும் பார்ப்பனன் இரத்தத்தையும் வேறு வேறாய் பரீட்சித்து பார்த்தால் பறை ரத்தம் இன்னது என்றும் பார்ப்பன ரத்தம் இன்னது என்றும் தெரிவித்து விடலாம் என்றும் அபிப்பிராயம் தெரிவித்தார். இதை பற்றி எந்த காங்கிரஸ் பார்ப்பனராவது தீண்டாமை விளக்கு கமிட்டிக்கு தலைவராய் இருந்து தீண்டாமை கமிட்டி நிதியை சுவாகா செய்கின்ற பார்ப்பனனாவது ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஏதோ ஒரு பெரிய மருத்துவ நிபுணர் போல் சங்கராச்சாரியார் நடித்து விட்டிருக்கிறார். அவர் சொன்னார் என்கிற காரணத்தால் இதை அப்படியே நம்புகிற மக்கள் அன்றைக்கு இருந்தார்கள். இரத்தத்தில் பல குரூப் உண்டு என்றாலும் அது சாதி வாரியானது அல்ல என்பது இப்போது பலருக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு தெரியாது. சங்கராச்சாரியரே கூறிவிட்டாரே. ஆக இரத்தமே சாதி அடிப்படையில் தான் உண்டு என்று பலரும் நம்பியிருப்பார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் ராஜாஜி, சத்தியமூர்த்தி உள்ளிட்ட தலைவர்கள் இதை மறுத்து பேசியிருக்கலாம். ஆனால் அவர்கள் மறுத்து பேசியிருக்கவில்லை. விஞ்ஞானபூர்வமான தவறு, பச்சை அறியாமை என்று சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லவே இல்லை. இதில் தீண்டாமை ஒழிப்புக்கு அன்று காங்கிரஸ் நிதி வேற திரட்டி வந்தது. கருத்து போராட்டம் நடத்தாமல் காசு வசூலில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தது. இந்த மாய்மாலத்தை பெரியார் வன்மையாக கண்டித்தார். முடிச்சல்.